शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஞ்சாவது அனுவாக்கத்துல பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அஞ்சாவது அனுவாக்கத்துல ரெண்டு பாகம் இருக்கு. அதாவது விஞ்ஞானமயத்தினுடைய ஸ்துதி, ஆனந்தமயத்தினுடைய ஸ்வரூப நிரூபணம். விஞ்ஞானமய ஸ்துதி பார்த்தாச்சு. ஸ்துதி சொல்லும்போது அதனோட ஸ்வரூபம், அதுக்கு முன்னாடி விஞ்ஞானம் யஜ்யம் தனுத்தேன்னு சொன்னார். விஞ்ஞானம் யஜ்யம் தனுத்தேன்றதுனால கர்த்திருவம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு ஆயிருக்கு. அந்யோந்தராத்மா ஆனந்தமய அப்படின்ட்டு இதுல இத்தராளுடைய பட்சம் என்ன அப்படின்னா, ஆனந்தமயன்றது பிரம்மமே அப்படின்ட்டு அவ சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணியிருக்கார். ஆனந்தமயன்றது பரமாத்மா கிடையாது, ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பறைய தஸ்மா காரியபதி தேவ ஆனந்தமய ந பறையேவ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப காரியபதி தேவ அப்படின்றது இதுல விஸ்தாரம் பார்த்தாச்சு போன வாரம். இது ஜீவன் ஆறுது. விஞ்ஞானமய கோஷமும் ஜீவன், ஆனந்தமய கோஷமும் ஜீவன்னா ரெண்டு ஜீவனான்ட்டு நியாயமா சந்தேகம் வரணும். அதை மேல அதுக்கு சமாதானம் சொல்றார். அந்த பாகத்தை இப்ப நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆனந்தமய அப்படின்னா ஆனந்தமய. இப்ப ஆனந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர, அதற்கு மேல அது விகாரம்னு வருது. அதனுடைய ஆனந்தமயனுடைய அவயவங்கள் சொல்லணும். அதை சொல்லும் போது இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆனந்தீதி வித்யா கர்மணோபலம் தத்விகார ஆனந்தமய. சொல்லுங்க, எப்படி எடுத்த அது மாட்டின்னு எடுத்து இல்ல அது ராஜகோபால். வித்யா கர்மணோபலம். வித்யா அப்படின்றது அறிவுன்னு வச்சுக்கணும். சாதாரண உபாசனைக்கு வித்யா. யோனிமந்தியே பிரபத்தியந்தே சரீரத்வாய தேகின தானுவந்தியே அனுசையந்தி யதா கர்ம யதாஸ்ருதம்னு அந்த இடத்துல சொன்னா போல, தம் வித்யா கர்மணி சமன்வார வேதே பூத பிரஜாச்ச அப்படின்னு ஒரு சூத்திரமும் இருக்கு. ஆக இது பிரதாரணிக வாக்கியம் இருக்கு. ஆக இங்க வித்யான்றது நம்ம பண்ணக்கூடியதான உபாசனைகள், நம்ம படிச்ச படிப்பு, சாஸ்திரியமானது, வேத விஞ்ஞானம், இவைகள். அதுக்கும் கர்மாவுக்கும் என்ன ஒரு பலம் உண்டோ அதுக்கு ஆனந்தம்னு சொல்றாரு ஆசிரியர். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு பிரவருத்தியும் ஒரு ஆனந்தத்தை நோக்கி இருக்கு. அந்த பிரவருத்தின்றது ரெண்டு விதம். கர்மாவை செய்யறது இல்ல வித்யாவை சம்பாதிக்கிறது. இப்படிதான் நம்மளுடைய பிரவருத்தி. அதுல வித்யா கர்மணோபலம் ஆனந்தேதி தத் விகார. அந்த ஆனந்தத்தினுடைய விகாரம் ஆனந்தமய. சஜ விஞ்ஞானமயாது ஆந்தர. அந்த ஆனந்தமயமானது விஞ்ஞானமயத்துக்கு உள்ளே. யஜ்ஞாதிகேதோர் விஞ்ஞானமயாது அஸ்ய ஆந்தரத்துவ ஸ்ருதே. திரும்ப ஞாபகப்படுத்துற, யஜ்ஞாதிகளுக்கு காரணமான யஜ்ஞாதி நிர்வர்த்தனம், யஜ்ஞாதிகளை நம்ம செய்வதற்கு காரணமாக தூண்டுகோலாக இருக்கக்கூடியதான விஞ்ஞானமய கோஷம் எது உண்டோ அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம் இருக்கு என்று ஸ்ருதி சொல்றதுனால ஞான கர்மனோதி. இப்போ நம்ம கர்மா விஞ்ஞானமய கோஷத்துக்கு ஆனந்தமய கோஷம் உள்ள இருக்குன்னு ஸ்ருதி சொல்லியாரு. ஆனா இப்ப நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, விஞ்ஞானமய கோஷமும் ஜீவன், ஆனந்தமய கோஷமும் ஜீவன். ஜீவனுடைய எந்த அம்சம் விஞ்ஞானமய கோஷத்துல நிக்கிறது, எந்த அம்சம் ஆனந்தமய கோஷத்துல நிக்கிறதுன்னு இப்ப பிரிக்கணும். அப்ப இது உள்ள இருக்கு, ஆனந்தமய கோஷம் உள்ள இருக்குன்னு சொல்லணும். சுத்தி சொல்லியாச்சு அப்படியே ஒத்துட்டு போக வேண்டியதா. ஆனா இந்த கேள்விக்கு பதில் வரணும்னா அது உள்ள எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உபபத்தி எடுத்து காட்டணும். அது பாஷ்யத்துல காட்டுற. ஞான கர்மணோர்ஹி பலம் போக்திரத்வாது அந்தரதமம் சியாது. இப்போ ஞானம் கர்மா இவைகளுக்கு பலம் எதுக்காக, யாருக்காக இருக்கு? போக்தாவுக்காக. போக்தானா நம்ம அனுபவிக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வராதுன்னா, ஒரு பலன் வேணும்னு இருந்தால்தான், இப்ப எனக்கு இந்த பலன் வேணும், அந்த பலன் என்ன? ஆனந்தம். நான் இதை பண்ணா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படி வரணும்னா
அதுக்காக ஒரு ஜபம் பண்றதோ, ஸ்தோத்திர பாராயணம் பண்றதோ, வேதம் படிக்கிறதோ, சாஸ்திரம் படிக்கிறதோ நம்ம பண்ணுவோம். இதை தவிர லௌகிகமான காரியங்கள், வைதிகமான காரியங்கள் பண்ணுறோம். அந்த வித்யா கர்மா இவைகள் யாருக்காக? நமக்காக, நம்ம அனுபவிப்பதற்காக. அப்ப எனக்கு ரொம்ப கிட்ட இருக்குது தண்ணி கஷ்டம். இங்க ஆந்திரத்துல தண்ணி கஷ்டம். எதுக்காக நான் பண்றேன்? எனக்கு பலன்ல தான் லட்சியம், அந்த ஆனந்தம் தான் எனக்கு குறிக்கும். அதுக்காக நான் அந்த சாதனத்தை நான் எடுக்கிறேன். அப்ப இது கிட்ட இருக்கு, அது எட்டி இருக்கிறது. எது கிட்ட இருக்கோ அதை உள்ளன்னு சொல்றாரு, எது எட்டி இருக்கோ அது வெளியில அப்படின்னு சொல்றாரு. போக்திரத்வாது அந்தரதமம் சியாத் அந்தரதமஸ்ச ஆனந்தமயாத்மா பூர்வேபிய. ஆச்சா, இப்போ வித்யாகர்மனோ பிரியாத்திய அர்த்தத்வாச்ச. இப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டார். இப்போ வித்யாகர்மனுடைய பலம் அப்படின்னா, இப்போ ஆனந்தமயனை நம்ம எப்படி நிரூபணம் பண்ணிருக்கு? மேல பிரியமே விஷய மோதோ தட்சிண பட்ச பிரமோதம், அதுக்கு சிரஸ் இந்த பிரியம்ன்றது, வலது கை மோதம், இடது கை பிரமோதம், இவைகள்லாம் நம்ம மேல பார்த்துருக்கோம் மந்திரத்துல. இப்போ ஆனந்தமயன் என்னென்ன இருக்கு? ஆனந்தமயனுக்கு என்னென்ன அவயவங்கள்? பிரியம், மோதக, பிரமோதக, இவைகள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன சொல்லிட்டோம்? இந்த வித்யாகர்மாவுக்கு பலன்னு சொல்லியிருக்கோம். இந்த பலத்தோடு சேர்ந்தவர் ஆனந்தமயன், போக்திரத்வாதுன்னு சொன்னதுனால பலனோடு கூடினவர் ஆனந்தமயன். அதான் பலன்ற ஒரு உபாதிய, எப்படி கடம்னு ஒரு உபாதியானது கடாகாசத்தை நிரூபணம் பண்றதோ, அது போல நம்ம படிச்ச படிப்புக்கோ நம்ம பண்ற கர்மாவுக்கோ எந்த ஒரு பலன் உண்டோ அந்த பலனோடு கூடின ஆத்மா ஆனந்தமயன்னு சொல்லிட்டா. இப்ப நீங்க சொன்னது பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தா இந்த பிரியம், மோதம், பிரமோதம்க்கு உங்களுக்கு இடம் இல்லாம போயிடுமே. உபனிஷத்து ஒண்ணு இருக்கு, நீங்க வேற மாதிரி நீங்க லட்சணம் பண்ணிட்டு வரல என்று ஆச்சாரியர்களை பார்த்து கேள்வி கேட்டா அவர் சொல்ற, வித்யாகர்மனோகம் பிரியாத்தியர்த்தத்வாச்சா. அப்ப நான் பலன் சொல்றது பிரியாதிகள் தான். ஏன்? எனக்கு எது பிரியமோ அதை நோக்கி தான் நான் கர்மா பண்ணுவேன், அதை அடையணுன்றதுக்கு தான் நான் கர்மா பண்ணுவேன். எது பிரியமோ அந்த விஷயத்தை தான் நான் படிப்பேன், அந்த ஞானத்தை தான் சம்பாதிப்பேன். 100 ஸ்லோகம் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஸ்லோகத்தை தான் நான் படிக்க போறேன். அதனால வித்யாகர்மனோகம் பிரியாத்தியர்த்தத்வாச்ச. பிரியாதி பிரயுக்தேகி வித்யாகர்மணி. இப்ப வித்யாகர்மா இவர்கள் என்ன? பிரியாதிகள்னால தூண்டப்பட்டு உள்ளது. தஸ்மாத் பிரியாதீனாம் பலரூபானாம் ஆத்ம சன்னிகர்ஷாத். ஆத்மாவுக்கு கிட்ட இருக்கு. அதனால விஞ்ஞானமயாத அஸ்ய ஆபியந்தரத்துவம் உபபத்தியதே அப்படின்னு ஒரு உபபத்தி சொன்னார். நியாயமா இங்க நம்ம உபபத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ருதி விஞ்ஞானமய கோஷம் அந்யோந்தராத்மா ஆனந்தமய அப்படின்னு சொல்லியாச்சு. அந்தர ஆத்மா அதுக்குள்ள ஆனந்தமய இருக்குன்னு சொன்னதுனால ஸ்ருதி சொன்னது அப்படியேதான் ஒத்துட்டு போனோம். ஆனா இங்க எதுக்காக உபபத்தி சொல்றாரு அப்படின்னா, அதையும் ஜீவன் சொல்லி இதையும் ஜீவன் சொல்லியிருச்சுன்னா அங்க கர்த்திருவத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு, இங்க போக்திருத்துவம் சொல்லணும். அப்ப இந்த ரெண்டு சேர்ந்துதான் ஜீவன் ஆகுது. அதனால நம்ம எந்த திருஷ்டியில பாக்குறோமோ, பலன்ற திருஷ்டியில பாக்குறதா இருந்ததுன்னா அந்த உபாதியை வச்சிருந்து ஆனந்தமயன் ஜீவன் சொல்றது. கர்த்திருவம் யஜ்ஞாதிகள் கர்மா பத்தி பண்ணும்போது விஞ்ஞான யஜ்ஞம் சேர்த்து இந்த உபாதி வச்சுன்னு சொல்றது. ரெண்டுமே சேர்ந்துதான் ஜீவன் தான். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகுர் மனீஷினஹான்னு கடோபனிஷத் அந்த அபிப்பிராயம். பலரூபானாம் ஆத்மசன்னிகர்ஷா விஞ்ஞானமயா தஸ்ய அபியந்தரத்துவம் உபபத்தியதே. இது முக்கியமான வாக்கியம் பாஷ்யத்துல. பிரியாதி வாசனா இது வேற எங்கேயும் இல்லை. இந்த விஷயம் அவ்வளவு சுலபமா வேற எங்கேயும் ஆச்சாரியர்கள் எடுத்து கொடுக்கல. பிரியாதி வாசனா நிர்வர்த்திதோ ஹி ஆத்மா ஆனந்தமய விஞ்ஞானமயாஸ்ரிதே ஸ்வப்னே உபலப்தியதே. ஆனந்தமயனை எங்க கொண்டு போய் கண்டுபிடிக்கணும்? நமக்கு அன்னமய கோஷம் ஸ்தூலமா தெரியுது. பிராணமய கோஷம் சொல்லும் போது ஆமா அப்படி மூச்சு விட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மனோமய கோஷம் நம்மளால அனுபவிக்க முடியாது. விஞ்ஞானமய கோஷம் கூட உனக்கு விஞ்ஞானம் யஜ்ஞம் தடுத்து சிரத்தை இவைகள்லாம் இருந்தாதான் நம்ம கர்மா பண்றோம்னா பண்ண முடியாது. இந்த ஆனந்தமய கோஷம்ன்றது ஆத்மாவை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? ஸ்தூல சூக்ம காரண சரீரம் சொல்லும்போது ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் சட்டுன்னு பிடிக்கப்படும். காரண சரீரம் சொல்லும் போது அவ்வளவு பிடிபடாது பிரகரண கிரந்தங்கள் படிக்கும்போது. அது போல இந்த ஆனந்தமய கோஷம்ன்றத நம்ம எப்படி குறிப்பிக்கிறது அப்படின்றதுக்கு சொல்றாரு. பிரியாதி வாசனா நிர்வர்த்திதோகி ஆத்மா. நீங்க இந்த வாசனான்னு சொன்னதுனால ஏற்கனவே ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அதுல ஒரு பிரியம் ஏற்பட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை அடையணுன்றதுக்காக நீங்க ஒரு கர்மா பண்றீங்க, அதே கர்மா பண்றீங்க.
அந்த பிரியாதி வாசனா நிர்வர்த்தித ஹி ஆத்மா ஆனந்தமய, அது ஆனந்தமய விஞ்ஞானமயாஸ்ரிதே. இப்ப எனக்கு திரும்பி அதே பலன் வேணும், அதே பிரியம் வேணும்னா அப்ப என்ன பண்ணணும்? திரும்பி அதே முயற்சியை நம்ம பண்றோம். அப்படிப்பட்டதான ஆத்மா அது விஞ்ஞானமய கோஷத்துல போயாச்சு. இப்ப சொல்ற பிரியாதி வாசனா நிர்வர்த்திதோகி ஆத்மா ஆனந்தமய விஞ்ஞானமய ஆஸ்ரிதே சொப்னே. இப்ப சொப்னம்னா என்னன்னா விஞ்ஞானமயத்தை ஆசிரியமாக கொண்டது. அப்படின்னா விஞ்ஞானமய கோஷமே அங்க விஷயமா மாறிடுது. இது பிரஷ்னோபனிஷத்துல மனசை பத்தி சொல்ற இடத்துல சொல்லியிருக்காரு. பிரஷ்னோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசுன்றது சொப்னத்துல மனசு விஷயமா போயிருக்கு, அதை சாட்சி பார்க்கறது. இப்ப நம்ம லோகத்துல பண்ணும்போது ஆத்மா மனசா செய்யுதே மன இந்திரியன இந்திரிய வர்த்தேன தத பிரத்யக்ஷம் அப்படின்னு நையாயிக்கர் சொன்னது பெரும்பாலும் தெரியாது. பரிபாஷால வேற பிரக்கிரியை சொல்ல இருந்தாலும் இது பெரும்பாலும் நம்மளுக்கு ஒத்துதான் போறது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த முழிச்சுட்டு இருக்கும்போது பாக்குறோம்னா மனசு மூலமா தான். மனசை புலனோட சம்பந்தப்பட்டு அந்த புலன் பொருளோடு சம்பந்தப்படுறதுனால நமக்கு அந்த அறிவு வருது. சொப்னத்துல புலன் வேலை செய்யல, ஆனா நம்ம பொருளை பாக்குறோம். அந்த பொருளை வெளியில இருக்க பொருள் இல்ல, உள்ள இருக்க பொருள். அது எப்படி அப்படின்னா அந்த வாசனையினால மனசுல இருக்கக்கூடியதான வாசனை அந்த மனசையும் பொருளா மாறி போச்சு. அப்ப பாக்குறவன் யாரு அப்படின்னா சாட்சி. அதனால அத்திராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிகின்னு ஆத்மாவுடைய பிரகாசத்தை சொல்றதுக்கு சொப்னத்துக்கு கொண்டு போனது விருதாரண்யகம். அது ரெண்டுத்தையும் முடிச்சு போடுறது இந்த வாக்கியம். பிரியாதி வாசனா நிர்வர்த்ததோகி ஆத்மா ஆனந்தமய விஞ்ஞானமய ஆசிரிதே, அதாவது விஞ்ஞானமயத்தை ஆசிரியமாக கொண்டது அப்படின்னு இங்க மனசு அந்தக்கரணம் எடுத்துக்கோங்க. அது ஆசிரியதே சொப்னம். சொப்னத்துக்கு அதுதான் ஆசிரியம். ஆசிரியம்னா விஷயம்னு அர்த்தம். சொப்னத்துக்கு விஷயமானது விஞ்ஞானமயம். அப்படின்னா சொப்னத்தை நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்களுடைய விஞ்ஞானமய கோஷத்தை தான் பாக்குறீங்க. அந்த விஞ்ஞானமய கோஷத்தை அங்க விஷயமா இருக்கு. அப்ப பாக்குறது ஆனந்தமயம். சொப்னே உபலப்ததே. அப்ப அந்த சாட்சி நிலைக்கு ஆனந்தமய கோஷத்தை கொண்டு வர, அது வெறும் அந்த ஆனந்த சுரூபமா இருக்கக்கூடியதை கொண்டு வர்றாரு. சத்திய ஆனந்தமயத்தை ஆத்மனா இஷ்டபுத்திராதி தர்ஷனஜம் பிரியம் சிறையவ சிற. இந்த பிரியம், மோதம், பிரமோதம் இவைகள் 3 சொல்லிடும். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது பார்க்கணும். ஆச்சாரியர் இஷ்டபுத்திராதி தர்ஷனஜம். இப்ப இஷ்டபுத்திரன், இஷ்ட புத்திரனுக்கு முன்னாடி இஷ்டம்னு ஒரு விசேஷம் போட்டதுனால இதர வியாவர்த்தகம்னா அனிஷ்டபுத்திரன் ஒருத்தர் இருக்கானோ அப்படி அர்த்தம் இல்லை. இஷ்டச்சாசோ புத்திரச்ச, அவ இஷ்டமாவும் இருக்கான் புத்திரனாகவும் இருக்கான் அப்படின்ற அர்த்தம். இது எப்படி பார்க்கலாம்னா, தசரதன், சுமந்திரர், கைகேயி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ராமர் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு போனார். வந்துட்டு போன உடனே ராமர் ஸ்லாகலாம் பண்ணி பேசிட்டு அவர் ரொம்ப பெருமையா சத்தையா ராமனை பற்றி. ஏன்னா அவளை பத்தி எப்பவுமே அவ 3 பேருக்கு அது ஒண்ணுதான் வேலை. ராமனை பத்தி பெருமையா பேசுறதுதான் வேலை. முன்னாடி வனவாசத்துக்கு முன்னாடி தசரதர் இருக்கும்போது ராமர் வந்துட்டு போயிட்டாரு. இவா 3 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே தடதான் ஏதோ சத்தம் கேட்குது. உப்பரிகளை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ராஜாவல்லியோ எப்பவுமே ஜாகரூகமா இருக்கணும். சட்டம் சத்தம் கேட்கறதுன்னு அவர் எழுந்து பாக்குறாரு. எழுந்து பார்த்தா ராமருடைய தேர், அதனுடைய கொடி தெரியுது. இப்பதானே வந்துட்டு போனார்ல ராமாயணத்துல, ஒரு நாளைக்கு 4 தடவை வந்துட்டு போவார். அநேக முறை தசரதரை பார்த்துட்டு போவாருன்னு இருக்கு. ராமர் பார்த்த உடனே இஷ்ட புத்திராதி தர்ஷனஜம் பிரியம். ஆனா ராமன் வந்திருக்கானே, அந்த தேர்ல இருக்க கொடியை தான் பாக்குறாரு. ராமன் இன்னும் பார்க்கல. திரும்பி ராமன் வந்துட்டானேன்னு அந்த தசரதருடைய மனசுல ஒரு குதூகலம் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா அது பிரியம். இஷ்ட புத்திராதி தர்ஷனஜம் பிரியம். அதுதான் சிறைவ சிற பிராதான்ய மோதைதி பிரியலாப நிமித்தோ ஹர்ஷ. அவருக்கு ராமர் படியேறி வர மாடி அப்பா பாக்க ராமன் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்றதுனால வந்தது ராமன்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரியம். கிட்ட பேச போறான் வர போறான்றதுனால நமஸ்காரம் பண்ற, அதனால வரக்கூடியது மோதம். சையேவ பிரதிஷ்டோ ஹர்ஷ பிரமோத. என்னப்பா இப்பதானே வந்துட்டு போன, என்ன விசேஷம்? இல்ல அந்த பக்கம் போன, இங்க வைத்தியர் வந்துட்டு போனதா சொன்னார். அவர் ராஜாவல்லியா, அவர் ராமனுக்கு சில ஒற்றர்கள்லாம் வச்சிருப்பாரோ இல்லையா,
வைத்தியர் வந்துட்டு போனான்னு சொன்னார். அதான் காத்தால வந்து பேசும்போது ஒன்றும் சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போனேன். தசரதற்கு மகா சந்தோஷம். சாதாரணமா வந்து அவ பார்த்து கண்டுபிடிக்கல, யாரோ சொன்னான்ட்டு கேட்டு அலரேஷன் வரானே, என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளோ ஒரு அக்கறை அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவாத்துல ஒரு நல்ல காரியம் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு, அவ்வளவுதான்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற அந்த கையேவிட்ட பிரதிஷ்டோ ஹர்ஷ. ராமன் வந்திருக்கான்னு அவனுக்கு நமஸ்காரம் பண்ற அப்படின்றது மட்டும் இல்லை, அவர் அக்கறையே அவ்வளவு விசாரிக்கிறான். தினம் பண்ற காரியம் தான் இருந்தாலும் கையேவிட்ட பிரதிஷ்டோ ஹர்ஷ பிரமோத. இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரே விஷயத்துல நம்மளுக்கு வேற வேற அவஸ்தையில வேற வேற அளவுக்கு நம்மளுக்கு ஆனந்தம் வரும். ஆனந்தீதி சுகசாமான்யம் ஆத்மா பிரியாதீனா சுகாவயவானா. இது எல்லாத்தையும் நோக்கி மனசு போகுது. பிரியமான விஷயத்துக்கும் போகுது. மோதம் பிரமோதம் அதனுடைய தாரதமியம் வேற. அதை வந்து அவயவமா சொல்லி இது பிரதானமாகவும் இது ரெண்டுத்தையும் அப்பிரதானமாக கை ரெண்டு கை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த ஆத்மா மத்திய பாகம் இது எல்லாத்தையும் அனுசியூதமாக இது எல்லாத்தையும் ஒரு பொதுவாக இருக்கக்கூடியது, சாமான்யமாக இருக்கக்கூடியது ஆனந்த ஆத்மா. இப்ப சொல்ற ஆனந்த இது பரம் பிரம்ம. அதுல யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனா என்ன சந்தேகம் வரும்னா, ஆனந்தம் இது பரபிரம்மன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, மேல திரும்பி பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான்னு சொல்ல போறாரு. இப்ப ஆத்மாவும் ஆனந்தம் பிரம்மமும் ஆனந்தம் தான். இப்ப இங்க ரெண்டு இது வருது. இதுதான் இங்க நிரூபணம் பண்ணோம். சுபகர்மனா பிரத்யுபஸ்தாபியமானே புத்திரமித்ராதி விஷய விசேஷோபாதௌ அந்தக்கரண விருத்தி விசேஷே சமதா பிரச்சாத்தியமானே பிரசன்னே அபிபஜ்யதே தது விஷய சுகம் இது பிரசித்தம் லோகே. நமக்கு வந்து சுகம் எப்படி வருதுன்றது இந்த இடத்துல தான் நிரூபணம் பண்றாரு ஆச்சாரியர். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல சுகம் வருது. ஆனந்தம்ன்றது பிரம்மம் ஒண்ணுதான் ஆனந்தம்னு சொல்லியாச்சுதான். ஆனா நம்ம லோகத்துல விஷயங்கள்ல வந்து சுகத்தை அனுபவிக்கிறோம். இதுல இந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் விவேகம் வந்து சிரவணமான வித்தியாசனம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பிரம்மானந்தம் கிடைக்கும். இப்ப நம்ம அனுபவிக்கிற ஆனந்தமே போருமே, இது எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா, இந்த ஆனந்தம் எங்கிருந்து வருதுன்னு பாரு. இதை நம்ம நன்னா புரிஞ்சுட்டோம்னா இது ஏன் நிலை இல்லாததுன்றது தெரிய வரும். இது எவ்வளவு ஒரு கஷ்டமானது. இப்ப நம்ம சுகம்னு நம்ம நினைக்கிறோமே தவிர புலன்கள்னால நமக்கு வரக்கூடிய சுகம் இது எல்லாத்தையும் விடுறதுக்கு நம்ம பயந்து இருந்தோம்னா வைராக்கியம் வராம இருக்கு. இது எப்படி வருதுன்னு பார்க்கணும்னா இதுல இருந்து வரக்கூடியது நிஜமான சுகம் இல்லைன்னு நமக்கு புரியும். அப்ப இதுக்கு மூல காரணம் என்னன்னு போறதுக்கு அந்த விவேகத்துக்கு இது வழிவகுக்கும். அதுதான் இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம். சுபகர்மனா நம்ம எதுக்கோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால பிரத்யுபஸ்தாப்தமானே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம் சுபகர்மத்தினுடைய பலம்னு அர்த்தம். இந்த பிரத்யுபஸ்தாப்தியமானேன்றதுலாம் வந்து பிராச்சீன பிரயோகம். புத்திர மித்ராதி விஷய விசேஷோபாதோ. புத்திரன் மித்ரன் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவைகள்லாம் வந்து விசேஷ உபாதி. அந்த புத்திரன் மித்ரன்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் தனித்தனி பதார்த்தம் நினைச்சுருக்கோம். அவைகள் எல்லாமும் ஒரு உபாதி தான்ற. புத்திர மித்ராதி விஷய விசேஷ உபாதௌ அந்தக்கரண விருத்தி விசேஷே. அதை உபாதியாக கொண்ட அந்தக்கரண விருத்தி. எதிர்க்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த விதமாக, கடம் இருக்குன்னா கடாகாரமாக நம்ம அந்தக்கரணம் மாறி போச்சு, புஸ்தகம் இருக்குன்னா புஸ்தகாகாரமா அந்தக்கரணம் மாறி போச்சு. அதான் அந்தக்கரண விருத்தி. அது புத்திரமித்ராதி விஷய விசேஷ. அந்த விஷயத்துக்கு தகுந்த போல, விசேஷம்னா ஸ்பெசிபிக் அர்த்தம், அந்தந்த விஷயத்துக்கான அனுபவத்திற்காக உங்களுடைய அந்தக்கரணம் அப்படி மாறி இருக்கு. அதாவது சம்பந்தத்துல அந்தக்கரண விருத்தி விசேஷ. அதில் அதற்கு ஒரு பக்கம் சமசா அப்பிரச்சாத்தியமானே. அங்க சமசுனால மறைக்கல. ஏன்னா உங்களுக்கு ஆத்ம பிரகாசம் அதுல இருக்கு, அந்தக்கரண விருத்தி இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடியதான இருட்டு போச்சு. உங்களுக்கு அவித்யை அங்க நீக்கப்பட்டிருக்கு. ஆத்மாவுடைய பிரகாசம் அந்த கரணத்துல வந்ததுனால சமசா அப்பிரச்சாத்தியமானே, சமசு மறைக்காமல் இருக்கு. அதனால பிரசன்னே, அந்த அந்தக்கரணம் வந்து பிரசன்னமா இருக்கு. பிரசன்னம்னா என்ன இருக்குன்னா காமக்ரோதாதிகள் இல்லாம இருக்கு. உங்களுக்கு என்னதான் இஷ்ட விஷயமா இருந்தாலும் மனசுல காமக்ரோதாதிகள் இருந்ததுன்னா உங்களால வந்து அதை அனுபவிக்க முடியாது. ஏதோ ரொம்ப ரொம்ப உச்சகட்ட கோபத்துல இருக்கும்போது பிடிச்சது கொண்டுதான் என்ன இருக்கோ இப்ப யாருக்கு வேணும் அப்படின்னு தூக்கி எடுக்கும்.
அதாவது காமக்ரோதாதிகள் இல்லைன்னாதான் நம்ம பண்ண புண்ணியத்துக்கும் பணம். புண்ணியம் பண்ணிருக்கோம், பொருள் வந்திருக்கோம், இந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு தலையில எழுதியிருக்கு. அந்த சுகம் எதிர்க்க வந்து நிற்கும். ஆனா மனசுல காமமோ குரோதமோ இருந்ததுல வந்தது பண்ண புண்ணியம் வீணா போகும். காமக்ரோதம் வந்து புண்ணியத்தை வாழ எடுக்கும்னு எதுக்காக சொல்றேன்னா, இது போய் புண்ணியத்தை எரிக்காது. நீங்க புண்ணிய பலனான சுகத்தை அனுபவிக்க முடியாம மனசை தடுக்கும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம இவைகளை தள்ளிட்டு இருக்கோமோ, நம்ம பண்ண புண்ணியத்தை நம்மளுக்கே அனுபவிக்க விடாம காமக்ரோதாதிகள் வந்து நிற்கும். அதனால பிரசன்னே அப்படின்னு போட்டுக்க. இது வியாக்கியானத்துல அப்படிதான் பண்ணியிருக்காரு. அபிவியஜ்ஜதே, அந்த ஆத்ம சைத்தன்யம் அது அபிவியஜ்ஜதே. அபிவியஜ்ஜதேன்னு அந்த அது எங்க அன்வயமா இருக்கு? சத்கீன்லேருந்து அன்வயமா இருக்கு. அதல்லவா அது எது? ஆனந்த இது பரம்பிரம்ம. அப்போ நம்ம அந்த விஷயத்தை பார்க்கும்போது புண்ணியத்தினால அந்த விஷயம் நம்ம எதிர்க்க வருது, அந்த கரணம் அந்த விஷய வடிவமா மாறுறது, காமக்ரோதாதிகள் இல்லாத மனசுல அது நிர்மலமா இருக்கு. அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த பிரம்மம் அதுல பிரகாசிக்கிறது. பிரம்மமே ஆனந்தம்ன்றதுனால நமக்கு அந்த ஆனந்த அனுபவம் வருது. ஆக ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு சுகமான விஷயமும், கேட்கக்கூடியதான, அனுபவிக்கக்கூடியதான, சாப்பிடக்கூடியதான எது ஒன்னா எடுத்துக்கோங்க, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுக விஷயமும் அந்த பிரம்மத்தினுடைய பிரகாசத்தினால வருது. ஏன்னா பிரம்மம் ஆனந்தம்னால, பிரம்ம நம்ம அந்த கரணத்துல வந்து பிரதிபலிச்சதுன்னா, அந்த சைதன்யம் அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நமக்கு அந்த அனுபவம் ஆனந்தம் வரும். அப்ப அதுக்கு மனசு வந்து நிர்மலமா இருக்கும். அது எப்படி? தது விஷய சுகம் இது பிரசித்தம் லோகே. அந்த சுகம் தான் விஷய சுகம்னு சொல்றோம். ஏன்னா வெறும் ஆத்ம பிரகாசம் எப்பவும் இருக்கு, ஆனா அதை நமக்கு அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லை. நம்மள வந்து அந்த கரணம் மறைச்சிருக்கு. ஆத்மாக்கும் நமக்கும் நடுவில் அந்த நாம்னு சொல்றது இந்த விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அந்த உபாதியினால பரிச்சேதம் பண்றதுனால முழு ஆத்மாவை நம்மளால அனுபவிக்க முடியல. அப்ப அந்த கரணம் என்ன பண்றது? நமக்கு அந்த விஷயம் வரும்போது அந்த விஷயத்தினுடைய வடிவம் எடுத்துக்கிறது, அதுல ஆத்மா பிரகாசிக்கிறது. அதனால நமக்கு அந்த ஆனந்தம் வருது. இதுல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, அந்த விஷயத்தினால சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நல்லா பழகின்னு சொன்னா விஷயத்தினால சுகம் இல்லை, அந்த ஆத்மாவில இருந்து சுகம்னு தெரியும். பழகிட்டோம்னா திரும்ப திரும்ப பாஷ்யம் படிக்கிறது தான் பழகிருக்கு. இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு ஆனந்தம் இப்படிதான் வருது. நீங்க என்ன வேணா பாருங்க, லோகத்துல எந்த சாஸ்திரத்திலையும் ஆனந்தம் எப்படி வருதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணா வரும், அது பண்ணா வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா பண்ணும்போது எல்லா சமயத்திலையும் வருதோ, இதை சாப்பிட்டா சுகம், எனக்கு இதுதான், இந்த காய் தான் ரொம்ப பிடிக்கும், அந்த காய் பண்ணாலும் சாப்பிட முடியாத நாள் எத்தனை ஆகுது? வியாதி வந்தா என்ன ஆகுது? துக்கம் வந்தா என்ன ஆகுது? ரொம்ப நெருங்கியவா தவறி போயிட்டா அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச காயின்னு கொடுத்தா சாப்பிட தோணுமா? அப்போ கர்மாவுடைய அந்த விஷயத்தினால நமக்கு சுத்தம் வரல. அந்த சுத்தம் எப்படி வருது? இந்த விஷயத்தினால அந்த கரணம் அந்த வடிவத்தை எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த கொந்தளிப்பு காமக்ரோதாதிகள் போயிடுது. ஏன்னா இது வேணும் 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 ஏங்கிட்டு இருக்க மனசு ஒரு க்ஷணம் அமைதியா நிக்கிறது. வேண்டியது கிடைச்சாச்சு. அப்போ மனசு பிரசன்னமா இருக்கு. காமம் இல்லை, குரோதம் இல்லை. மனசு பிரசன்னமா இருக்கிறதுனால அந்த ஆத்ம சைத்தன்யம் வருது. இதை பழகின்றதுன்னா சாஸ்திரம் என்று சொல்றது எப்பவுமே எந்த விஷயத்திலையும் காமக்ரோதம் வச்சுக்காதேன்னு சொல்றது. இப்ப மனசு எப்பவுமே பிரசன்னமா இருக்கும். அதுதான் சித்த சுத்தின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்ததான் வரப்போகுது. தது விஷய சுகம் இது பிரசித்தம் லோகே தது விருத்தி விசேஷ பிரத்யுபஸ்தாபகஸ்ய கர்மணः அனவஸ்திதத்வாது சுகஸ்ய க்ஷணிகத்துவம். இதுதான் முக்கியமானது. அந்த விருத்தி விசேஷத்தை, அதான் அந்த விருத்திய, அந்த அதுக்கான விருத்திய, கடம்னா கடாகார விருத்திய ஏற்படுத்தக்கூடியதான கர்மா இருக்கு பார்த்தீங்களா? இஷ்டபுத்திராதி புத்திரமித்திரன்னு சொன்னார். அது எதுக்கு அந்த புத்திரன் வரணும், அவன் அந்த புத்திராகாரமா அந்த கரண விருத்தி ஆகணும்னா அதுக்கு நீங்க ஒரு கர்மா பண்ணிருக்கணுமோ இல்லையோ? அந்த கர்மா எப்படி? கர்மனக அனவஸ்திதத்வா. கர்மா எப்பவுமே பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒரு கர்மா ஒரு க்ஷணம் தான் பண்றோம். அப்ப அந்த விருத்தி ஒரு க்ஷணம் தான் இருக்க போகுது. அதனால வரக்கூடிய சுகம் ஒரு க்ஷணம் தான் இருக்க போகுது. அதனாலதான் விஷய சுகம்ன்றது க்ஷணிகம்னு சொல்ற. தத் விருத்தி விசேஷ பிரத்யுபஸ்தாபகஸ்ய கர்மணோ அனவஸ்திதத்வாது சுகஸ்ய க்ஷணிகத்துவம். தத் யதா அந்தக்கரணம் தபசா தமோக்னேன வித்யா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையாக நிர்மலத்துவம் ஆபத்தியதே யாவத்
சுத்தி சித்தசுத்தின்னு சொல்ற மாதிரியோ அது எப்படி சம்பாதிக்கிறது நீங்க தான் ஒரு இது போட்டு எழுதி கொடுக்கல எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. தத்யதா இப்பொழுது அந்தக்கரணம், இந்த அந்தக்கரணமானது தபஸா நம்ம பண்ணக்கூடிய தபஸ் தான் மனசுக்கு இந்திரியான ஐகாகிரியும் தப்பு வச்சது. மனசையும் புலனையும் அடக்கிறதுக்கு தபஸ்ன்னு பேரு. அது எப்படி நான் எப்படி அடக்கின்னு உட்கார்றது அப்படின்னா ஸ்தோத்திர பாராயணத்துல இந்த ஆரம்பிச்சு ஜபங்கள், தியானம், கர்மா எல்லாமே இந்த இத்தனை யோகங்கள்லாம் சொல்றேன். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எல்லா யோகமும் சொல்றது அதுதான் தபஸ்ன்றது. தபஸா தமோகுணேன, தபஸ்னால அந்த தமஸ் அதை அழிச்சாச்சு. அதனால வித்யா வித்யாச்சு. பிரம்மச்சரியேன வித்யேன இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. உபனிஷத் வித்யா, வேற எந்த வித்தியும் இங்க பிரயோஜனப்படாது. வித்யா பிரம்மச்சரியேன புலநடக்கத்துல உயர்ந்ததானது. ஸ்ரத்தையா, ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். நமக்கு 4 நாள் படிக்கிறது, அப்புறம் 2 நாள் விட்டுறது அப்படி இல்லாம ஸ்ரத்தையாச்ச யாவத் யாவத் நிர்மலத்துவம் ஆபத்தியதை, எந்த அளவுக்கு மனசுக்கு நிர்மலம் வருதோ தாவத் அந்த அளவுக்கு தத் விவிக்தே பிரசன்னே அந்தக்கரணே, அது ஸ்பஷ்டமாகவும் பிரசன்னமாகவும் இருக்கக்கூடியதான கண்ணாடி போல பளிச்சுன்னு தெரியக்கூடியது அந்தக்கரணத்துல ஆனந்த விசேஷ உத்கிருஷ்யதே. ஆனந்த விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது, உத்கர்ஷத்தை அடைகிறது. உத்கிருஷ்யதேங்கிறது விபுலீபவதி அப்படிங்கிற, எப்படி மலர் மலருகிறதோ அது போல நம்ம மனசுல ஆனந்தம் பெருகிண்டு வரும். வக்ஷதிக மேல சொல்லப்படுற சசோவைசக சசங்கேவாயம் லப்துவானந்தி பவதி கேஷகேவ ஆனந்த யாதி. இந்த இடத்தினுடைய பாஷ்யம் நல்ல மனநிலையில உட்காந்து படிச்சோம்னா நமக்கு அப்பயே நம்மளே ஜீவன் முக்தமா நம்ம ஆச்சரியப்படுறோம். அந்த அளவு நீங்க பாஷ்யம் எழுதிக்க. குணம் பிரம்மைவரசேஷாம் அப்படின்னு வரப்போகுது. அஸ்தி பிரம்மன்னு நிரூபணம் பண்ற இடங்கள்ல இது ஒரு கேட்டு மேல வரப்போகுது. ஏதசைவ ஆனந்தஸ்ய அஞ்ஞானி பூதானி மாத்தாம் உபஜீவந்தி விஜஸ்ருதி, இது வேற உபனிஷத்துல சொல்லப்படுறார். ஏவஞ்ச காமோபசம உத்கர்ஷாபேட்சையா சதகுணோத்தரோத்தர உத்கர்ஷ ஆனந்தத்தை வச்சது. மேல ஆனந்த மீமாம்சான்னு வரப்போகுது. அதை இங்க விஸ்தாரமா பார்க்க போறோம். ஏவஞ்ச உத்கிருஷ்யமானஸ்ய, இந்த ஏற்றத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடியதான ஆனந்தமயசிய ஆத்மனக பரமார்த்த பிரம்ம விஞ்ஞான அபேட்சையா, இந்த பரமார்த்த பிரம்ம விஞ்ஞானத்தினுடைய நோக்கில், அதாவது பரமார்த்த பிரம்ம விஞ்ஞானம்னு ஒரு மேல ஒரு ஹையஸ்ட் வச்சுட்டா அந்த பார்வையில இதுக்கு கீழே இதுக்கு கீழே இதுக்கு கீழே அப்படின்ட்டு மேல சொல்ல போறாருங்க. பிரம்ம பரமேவ எது பிரகிருதம், எந்த பரபிரம்ம இருக்கோ பிரகிருதம் அதை நோக்கிதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ஆரம்பிச்சோம்? பிரம்மவிதாத்மோதி பரம்னு சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னோமே, அந்த பிரம்மத்தை பேசுறதுக்கு தான் இவ்வளவு கதை வந்திருக்கு. இந்த 5 கோஷங்களை பத்தி பேசுறதுக்காக வரல. எது பிரகிருதம் அதை மறந்துடக்கூடாது. நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. எஸ் பிரகிருதம் சத்தியஜானானந்த லட்சணம் எஸ் பிரதிபத்தியம் பஞ்ச அன்னாதிமையா கோஷாக உபன்யஸ்தாக. இந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் 5 கோஷம் சொல்லியிருக்கு. 5 கோஷத்துல தாற்பயம் கிடையாது. எனக்கு அந்த கோஷத்துல இதுல வரலையே, இந்த கோஷத்துல இது வரலையே, இப்போ ஒரே 2 ஜீவன் இருக்கானா 3 ஜீவன் இருக்கானா, இப்படி எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். உங்களை படிப்படியா எழுத்துன்னு வரணும். படியில தாற்பயம் இல்லை. அது படியில ஏறி நீங்க மேல எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கதான் தாற்பயம். அது கொஞ்சம் இந்த கோஷத்துல இது விட்டு போயிட்டு எனக்கு அங்க 3வது கோஷத்துல உத்தரபட்சகன்னா என்ன மறந்து போயிட்டேன்னா, மறந்து போனா பரவாயில்ல. 3வது கோஷம் பிரம்மம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. 4வது கோஷத்துக்கு போயிடுது. அது பிரம்மம் இல்லைன்னு 5வது கோஷம். அதுக்கு மேல போய் பரம்பிரம்ம இருக்குன்னு போகணும். அதுதான் தாற்பயம். எசித்த பிரதிபத்தியம் பஞ்ச அன்னாதிமையாக கோஷாக உபன்யஸ்தாக எச்சதேஜ்வான் ஆபியந்தரம், எந்த பிரம்மமானது இவைகள் 5த்துக்கும் உள்ள இருக்கோ. இங்க உள்ளன்னா என்ன அர்த்தம்? எது அனாத்மான்னுமோ அது வெளியில, எது ஆத்மாவாகவே பார்க்கறோமோ அதுதான் உள்ளன்னு அர்த்தம். இங்க சரீரத்தை மனசுல வச்சுட்டு பண்ணக்கூடாது. எச்ச தேஜ்யோ அபியந்தரம் ஏனச்சதே சர்வே ஆத்மவந்தக, எதனால இவைகள் எல்லாமே ஆத்மா தன்னுடைய சுரூபத்தை கொண்டுள்ளதோ தது பிரம்ம உச்சம் பிரதிஷ்டா, அந்த பிரம்ம தான் இங்க உச்சம், அதுதான் பிரதிஷ்டா. ததேவச்ச சர்வஸ்ய அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய, அந்த பிரம்மம் தான் சர்வஸ்ய அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய அவசான பூதம். அந்த பிரம்மம் தான்
இந்த அவித்யினால கல்பிக்கப்பட்டதான அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய, இது எல்லாத்துக்கும் சேர்த்து துவைதம்னு ஒரே பேர். ரெண்டு இருக்கிறது. தன்னை தவிர ஒண்ணு இருந்தது அத்வைதம் பிரம்ம, என்ன அத்வைதம் துவைதம் அப்படி வச்சுக்கணும். துவைதம் அத்வைதம் தான் நியாயம். இந்த பிரம்மத்தை தவிர மீதி எல்லாம் அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய அவசான பூதம், இதெல்லாம் எங்க போய் முடியறதோ, நீங்க எடுத்துக்கொண்டதான துவைதம் எல்லாம் எங்க போய் முடியறதோ அது அவசான பூதம் அத்வைதம் பிரம்ம, அதுதான் பிரதிஷ்டா. பிரதிஷ்டான முன்னாடியே பார்த்தோம். இவைகள்லாம் எங்க தங்கி இருக்கோ, இவைகளுக்கு எது காரணமா இருக்கோ, விருட்ச வீருதாதீனான்னு சொன்னாரோ இல்லையோ, அவைகளுக்கு எது பிருத்திவி பிரதிஷ்டா. அது போல இந்த நம்ம லோகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடியதான எல்லா துவைதமும் இதுக்கு இதுதான் காரணம். அவசான பூதம். ஒவ்வொரு துவைதத்தையும் இதனுடைய தாற்பயம் என்ன? இது அவித்யா பரிகல்பிதம். அப்ப எங்க கல்பிதம்? கல்பிதம்னா பொய்ன்னு சொல்றோம். இப்போ பொய்னா ஏதாவது ஒரு நிஜம் இருக்கணும் இல்லையோ, வெறும் பொய் மட்டும் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு நிஜம்னு இருந்தா அதுக்கு மாற்றாக இருக்கிறதுனா பொய். இப்ப கயிற்றுல பாம்பு பார்க்கறோம், இது பாம்பு, இது ஒன்றும் பாம்பு இல்லை அப்படின்னா அப்ப என்னன்னு கேட்கணும் இல்லையோ, அது வெறும் சூன்யம் இல்லையே கயிறு அப்படின்னு. அப்ப அந்த பாம்பு எங்க போய் முடியாது? கயிற்றுல போய் முடியாது. அதான் நேற்று நேட்டின்னு சொல்றதோட ஸ்ருதி நிற்கலை. இது இல்லை, இது இல்லை. கேதஸ்மாதி நேட்டி அந்நிய பரமஸ்தி. அந்த நேற்று நேற்று ஸ்ருதி அந்நிய பரமஸ்தியில தாற்பயம். துவைதத்தை நிஷேதம் பண்றதுல தாற்பயம் இல்லை. துவைதத்தை நிஷேதம் பண்ணி அத்வைதத்துல கொண்டு போய் நிற்கணும். அத்வைத சித்தே துவைத நித்தியாத்வ சித்தி பூர்வகத்வான்றது அந்த வாக்கியத்தை எடுத்துருக்க. அப்போ அது அந்த வாக்கியத்துக்கெல்லாம் அத்வைத சித்தியா இருக்க கிரந்தங்கள்ல அவ தெளிவெல்லாம் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு மீதம் இருக்கு. சர்வஸ்ய அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய அவசான பூதம். அவசானம்னா முடிவு. அது எங்க போய் முடியறது? துவைதம் எங்க போய் முடியுது? துவைத பதார்த்தம் எப்படி முடியறது? நீங்க கயத்துல பார்க்கக்கூடியதான பாம்பு எப்படி முடியறது? அதை விரட்டியோ இல்ல பாம்பாட்டி கூப்பிட்டு பிடிச்சோ அது முறிக்க முடியாது. அது எப்படி முடிக்க முடியும்? அது ஞானம் வரணும். இது பாம்பு இல்லை, இது கயிறு தான் அப்படின்றது ஞானம் வரணும். அந்த ஞானம் வந்தாச்சுன்னா அந்த பாம்பு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அங்க பாம்பு வராது. அது போல இந்த துவைதம் அவித்யா பரிகல்பிதம். லோகத்துல உங்களுக்கு வரக்கூடியதான ஒவ்வொரு அனுபவமும் அந்த அனுபவத்துக்கு காரணமான பதார்த்தமும் அவித்யா பரிகல்பிதம் அப்படின்ற ஞானத்தை சம்பாதிச்சு அந்த துவைதத்தை நீங்க முடிச்சு வச்சுக்கணும். அது எங்க போய் முடியாது? அந்த அதிஷ்டானமான பிரம்மத்துல போய் முடியாது. அதிஷ்டான அவசேஷோகி நாசக்கல்பித வஸ்துன அப்படின்னு வார்த்திகத்துல வருது. பிருகதாரண்யக வார்த்திகம், தைத்திரிய வார்த்திகத்துல அவசான பூதம் அத்வைதம் பிரம்ம பிரதிஷ்டா ஆனந்தமயத்த. அப்போ ஆனந்தமயத்துக்கு பிரதிஷ்டை இது. நம்ம அந்யோந்தராத்மானால அன்னமயம் பிராணமயம் மனோமய விஞ்ஞானமயத்தை இது வரைக்கும் கிடைச்சுக்கிட்டாச்சு. அரசியல் ஆனந்தமய ஆத்மா இருக்கு. இந்த ஆனந்தமயம் ஜீவன் நம்ம சொல்றோம். இதே பிரம்மம்னு நினைச்சு ஏமாந்து போறவா இருக்கா. ஆனா அதையும் ஒழிச்சுக்கிறது இந்த ஆச்சரியம். அந்த ஆனந்தமய ஆத்மாவும் இந்த பிரியம் மோதம் நம்மளுக்கு லோகத்துல இஷ்டமான பொருட்கள் பார்த்த உடனே வரக்கூடியதான பிரியம், அது அடைஞ்சா வரக்கூடிய மோதம், அதுவே இன்னும் அதிகமா போனா பிரமோதம், இதெல்லாம் எங்க போறது? இதெல்லாமே அவித்யா பரிகல்பிதம். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நமக்கு விஷய சுகம் எப்படி வருதுன்றது இங்க அது பிரகிருத்தமா இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னோம். விஷய சுகம் நமக்கு எப்படி வருதுன்னு ஆச்சரியருக்கு அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருக்காரு. சர்வஸ்ய வித்யாபரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய அவசான பூதம் அத்வைதம் பிரம்ம பிரதிஷ்டா ஆனந்தமயஸ்ய ஏகத்துவ அவசானத்வா. துவைதத்துக்கு துவைதம் முடிஞ்சா என்ன ஆகுது? ரெண்டுன்னு சொல்றோம். இப்ப அது ரெண்டாவது இல்லை அப்படின்னா என்ன இருக்கு? முதல் தான் இருக்குங்க. ஏகத்துவ அவசானத்வாது அஸ்திதேகம். இங்க இருந்து இது பின்னாடி வரக்கூடியது. அசந்தேக சபவத்தின்னு கேள்வி கேட்கிறார். அது ஸ்துதி வருது. அப்போ பிரம்மம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா பிரம்மம் இருக்குன்றதுக்கு மேல 6 காரணம் சொல்ல போறாரு. ஒரு இடத்துல அஸ்தி தத் பிரம்மன்னு சொல்ல போறாரு. அதுதான் அஸ்தி தத் ஏகம் அவித்யா கல்பிதஸ்ய துவைதஸ்ய அவசான பூதம் அத்வைதம் பிரம்ம. அதுதான் பிரதிஷ்டா, அதுதான் புச்சம்.
தத் ஏதஸ்மின்னப்தியர்த்தே ஏஷ ஸ்லோகோ பவதி. இதை சொல்லக்கூடியதுக்கு மேல இந்த 6வது அனுவாதத்துல ஸ்லோகம் வருது. இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததான எல்லா அனுவாக்கங்களிலும் அந்த வரக்கூடியதான ஸ்லோகம், அதாவது அன்னமய கோஷத்தின் முடியும் போது வந்த ஸ்லோகமானது அடுத்த அனுவாக்கத்துல அன்னமய கோஷத்தை ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கும். பிராணமய கோஷம் முடிஞ்சவுடனே வர ஸ்லோகமானது பிராணமய கோஷத்தை ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் பிரம்மத்தை ஸ்துதி பண்ற ஆனந்தமய கோஷம் முழுக்க பிரிய மோத சரி இவர்களோடு கூடினதான அந்த ஆனந்தமய கோஷத்தை ஸ்துதி பண்ணத இது கேவலமான ஆனந்தமான பிரம்மத்தை ஸ்துதி பண்ணக்கூடியதான ஸ்லோகம் மேல வரப்போகுது. அதை மட்டும் தனியா மாட்டிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தாத்பரியமே பிரம்மமா இருக்கிறதுனால பிரம்மஸ்துதி தான் நியாயமே தவிர ஆனந்தமய கோஷத்தை ஸ்துதி பண்ண வேண்டாம் அப்படின்னு வனமால சொல்லியிருக்க. இதுவும் ஒரு காரணம். அதாவது மேல வரக்கூடியதான ஸ்துதியானது பிரம்மத்தை தான் சொல்றது, புச்ச பிரம்மம்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை தான் சொல்றதே தவிர ஆனந்தமய கோஷத்தை ஸ்துதி பண்ணல. அது ஆனந்தமய கோஷத்தை பத்தி பிரிய மோதாதிகளை பத்தி பேசவே இல்லை. அதனாலேயே ஆனந்தமய கோஷம்ன்றது பிரம்மம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் இங்க இதுல மேல் கிரந்தங்கள்ல சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்காரு. அது மேல பார்க்க போறோம். இன்னைக்கு இது போறோம். இந்த அனுவாக்கத்துக்கு வார்த்திகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல போறோம். அடுத்த வாரம் வார்த்திகம் இந்த 5வது அனுவாக்கத்துக்கு பார்க்கிறோம்.